ஸ்பீஷிஸ் இதுதான், நெய்கீரியா ஃப்ளோரி. இந்த அமீபா வந்து தேடி கிடக்கக்கூடிய ஏரியில் இருக்கு, நதிகளில் இருக்கு, குட்டைகளில் இருக்கு. திருந்துட்டு போதும் அதை போய் நம்ம குடிக்கிறோம்ல, குடிக்கும் போது நம்ம நாசி துவாரம் வழியா மூக்கு வழியா இந்த அமீபா உள்ள போச்சு அப்படின்னு சொன்னா நேரம் மூளையில போய் செட்டில் ஆகி அங்கே உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா மூளையை சாப்பிட ஆரம்பிச்சிடும். மூளை இல்லாதவங்க கவர் ஆகிடும். இதெல்லாம் நான் ஏதோ சும்மா கதைக்கு சொல்றேன் இல்லை, உண்மையிலே இப்ப ஒரு 3 பேர் இந்த நெய்கீரியா ஃப்ளோரி அப்படின்ற அந்த அமீபாவால 3 பேர் கேரளால இறந்துருக்காங்க. இப்ப கரெக்ட் சொல்லலாம். வடமாநிலம் ஃபுல்லாவே இப்ப வந்து பிளட் தான். உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கோங்க, ஜம்மு காஷ்மீர் எடுத்துக்கோங்க, நம்ம அண்டை நாடான பாகிஸ்தான்ல கூட பிளட். நம்மளால எதை புரிஞ்சுக்க முடியல, ஆறுகளை புரிந்து கொள்ள முடியல. ஆனா அதையும் நமது பள்ளியில் கலைஞாசிரியர் திருமதி ஏ ராகவன் எம்எஸ்சி எம்ஆர்டி எம்பிபிசிஏ பிஜிடிசிஎம் அம்மா அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். சிறப்பு திறன்களுக்கு நினைவு பரிசு வழங்குபவர்கள் நமது பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் திரு வி ஜெயக்குமார் அவர்கள், எம்எஸ்சி பிஎஸ்எஃப்சி பிஜிடிசி அவர்கள் மற்றும் நமது பள்ளியின் பட்டதாரி உதவி தலைவர் திருமதி ஆசிரியர்களும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பள்ளியில் இருக்கும் ஆசிரியர்கள் தான் முதலில் மாணவர்களை பக்குவப்படுத்தி உயர்கல்விக்கு அனுப்புகிறார்கள். ஏன்னா வடிவேல் சொன்னது பேஸ்மெண்ட் நல்லா இருந்தாங்கன்னா பில்டிங் கட்டணும். அதனால உங்கள் ஆசிரியர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நானும் என்னுடைய காலைப்பள்ளியில் அழகப்பா மேல்நிலை பள்ளியில் எனக்கு படிக்கும்போது இன்னும் எங்களுக்கு அந்த ஆசிரியர்களுக்கு இந்த விஞ்ஞானமும் பொறியியலும் இதை இன்னும் ஞாபகப்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதனால் அந்த பேசிக் எஜுகேஷன் கல்வி தான் முக்கியமான காரணம். நீங்கள் பேஸ்மெண்ட் வாங்க கேட்கறதுனால தான் புது வெளியே கிடைக்கலாம். பணம் வரும்போது 2 மாடி கட்டுற மாதிரி 3 மாடி கட்டுற மாதிரி எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம். அதனால் இப்போ படிக்கிறத நல்லபடியாக படிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. அந்த வகையில் உங்களோட நான் அளவாக ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நமது நதிக்கு மற்ற பேர் எதுவும் கொடுத்தீங்கன்னா அப்புறம் ஏரியில லேக்ல ஓடை அது மாதிரி நதிகள் நம்மளுடைய நாகரிகம் வளர்வதற்கு முக்கியமாக காரணமே நதிகள் இருக்கிறதுனால நாகரிகம் உருவானது. நமது இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் மக்கள் எங்கே போய் இருக்கிறார்கள் என்றால் நதி இருக்கிறார்கள். அதனால நதியை பற்றி நான் வந்து பிசிக்ஸ் படிக்கலாம், பூகோளம் படிக்கலாம், விஞ்ஞானம் படிக்கலாம், நான் வந்து மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். எது படித்தாலும் நமக்கு தேவைப்படுறது நீர். அது போல அந்த நீரை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு முதல் காரணம் வந்து மழை கிடைப்பதற்கு நீர். மழையை பற்றி உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். நம்ம கல்விவரே தனியாக ஒரு சொல்லியிருக்காரு. நீரை போது மழையை பற்றி தான் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த உலகத்துக்கு நம்ம வந்து நம்மளுடைய வாழ்வியல்ல முக்கிய பங்கு வகிக்கிறது. அதை பற்றி உங்களுக்கு அதுக்கு நாங்கள் ஆராய்ச்சி செய்திருக்கோம். ஏன்னா நதி வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், நதி எவ்வளோ தூரத்துக்கு அழிக்கப்படுகிறது, ரட்சிக்கப்படுகிறது, சுத்தமான நதியாக பார்க்கறது அதிகமாக கவலையாக இருக்குது. அது மாதிரி நம்மளுடைய தட்பவெப்பநிலை மாறுறதுனால நம்மளுடைய நதிகள் பாதிக்கப்படுகிறது, நீர் வரத்து குறைகிறது. இப்பொழுது அதை பற்றி ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ரிவர் அப்படின்னு ஆறுகளை புரிந்து கொள்வது எப்படி புரிந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய ஏற்காட்டை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பூமியினுடைய வயது என்ன? பூமியோட வயது தெரியுமா? தெரியாது. 4.5 4.5 பில்லியன் இயர்ஸ் இருக்கு. 4 பில்லியன் என்ன? பில்லியன் என்ன? பில்லியன் 10 to the power 6 பில்லியன் 10 to the power 9 பில்லியன். அவ்வளவு பழமையானது நம்ம பூமி. நம்ம யூனிவர்ஸ்லேருந்து பிளானடேஷனல் தியரி படி நம்ம பிளானட் ஃபார்ம் ஆனது 4.5 to 4.6 பில்லியன் இயர்ஸ். அப்ப நீர் உருவானது வந்து 4 பில்லியன் இயர்ஸ் முன்னாடி நீர் உருவானது. அப்ப வந்து நமக்கு நீர் இருக்கு. அந்த நீர் வந்து எங்கே வந்ததுன்னா கிரக விநியோகம் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் மெட்டீரியல். அதுல வந்து நம்ம வந்து எப்படி நம்ம அங்கே முடிச்சுட்டோம்னா நம்ம ஐசோடோப் வச்சுருக்கோம். ஏரியில் ஐசோடோப் படிச்சிருக்கீங்க. ஐசோடோப்னா என்ன? அதுக்கு ஐசோடோப் டெஃபினிஷன் படிக்கிறேன்.
எவ்வளவு குடிக்கலாம் எவ்வளவு கூடாது தெரியுமா? கெமிக்கல் காம்போசிஷன் லிமிட்ஸ் அது பட் ஐசோடோப் அந்த டியூட்டரியம் ஐசோடோப் அந்த நியூட்ரான் வேரியேஷன் அது மாஸ் வேரியேஷன் அந்த மாஸ் வேரியேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். எங்க இருந்து இருக்கு நீர் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும்னா மலையிலேருந்து எவ்வளவு வந்திருக்கு, பனியிலேருந்து எவ்வளவு வந்திருக்கு, அப்போ ஓடையிலேருந்து எவ்வளவு வந்திருக்கு, நிலத்தடியிலேருந்து எவ்வளவு வந்திருக்கு ஒரு கண்டுபிடிச்சிருக்கு. ஏன்னா நதி வந்து பெரிய பட்டாத நதியாக இருக்கணும்னா அது வந்து பல விதத்தில் தண்ணி வரணும். அதை ஐசோடோப் தான் கண்டுபிடிக்கணும். அந்த அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்ச டியூட்டரியம் ஹைட்ரஜன் ரெசர்வேஷன் கண்டுபிடிக்கும் போது அந்த ஐசோடோப் இங்க இருக்க நீரும் அங்கே இருக்க நீரும் அது வந்து போன்ரைட் அந்த இன்ஸ்டன்டைட் போன்ரைட் அது மூலமா இங்க இருக்க ஹைட்ரஜன் நிறைய இருக்கு. இந்த ஹைட்ரஜன் வரும்போது ஆக்சிஜன் மிக்ஸ் பண்ணி நிறைய வாட்டர் ஃபார்ம் ஆகிருக்கு. அது டைரக்ட்லி அப்சார்ப் பண்ணி வாட்டரை சேர்த்து அப்சார்ப் பண்ணி ஹைட்ரஜன் சேர்த்து ஆக்சிஜன் சேர்த்து வாட்டர் ஃபார்ம் ஆகும். அதனால இந்த தியரி வந்து இந்த தியரியில ப்ரூவ் பண்ணிருக்காங்க 4 பில்லியன் இயர்ஸ் வாட்டர். அப்ப நம்ம நீர் வந்தது தெரியும். அடுத்தது இப்ப இதுல பாத்தீங்கன்னா நமக்கு நீர் எங்க அதிகமா இருக்கு இந்த ரெசல்யூஷன் கூட தொண்ணூத்தி 7% எங்க இருக்கு? ஓஷன் இருக்கு, கடல்ல 97% தண்ணி இருக்கு. வாட்டர் வெளியே தெரியும், வாட்டர் அதிகமாக கடல்ல தான் நமக்கு 97% வாட்டர் இருக்கு. நமக்கு நம்ம யூஸ் பண்ற வாட்டர் தான் கிடைக்கக்கூடிய வாட்டர் மீதி 3%. 3% தான் நமக்கு வந்து யூஸ் பண்ண வாட்டர் வந்து நம்ம குடிக்கிறதுக்கு, இண்டஸ்ட்ரிக்கு, அக்ரிகல்ச்சருக்கு. அந்த அக்ரிகல்ச்சருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும், குடிக்கிறதுக்கு 3% யூஸ் பண்ண முடியாது. அதை பற்றி தான் நம்மளுடைய நிலக்கரி நீரில் வந்து 3%ல 30% நிலக்கரி நீர் இருக்கு. மீதி ஐஸ் கேப் அண்ட் கிளேஷியர் பனிப்பாறைகள் பனி இதுல இருக்கிறது வந்து 69%. பனிப்பாறைகள் கிளேஷியர் எங்க இருக்கு? பனிப்பாறைகள் இமாலயாவில் இருக்கு. அதை வந்து பனிப்பாறைகளாலே ஆன கான்டினென்ட் அண்டார்டிகா இருக்கு பனிப்பாறைகள். ஸோ இதுல வந்து நமக்கு வந்து நல்ல தண்ணீர் கிடைக்குது. 3% தான் நல்லது. உலகத்திலேயே ஒவ்வொரு இடத்துலையும் கொடுக்கணும் தான் தண்ணீர். அதுல வந்து நதியில வந்து 2% சர்ஃபேஸ் வாட்டர் வந்து 2% இருக்கு. அப்புறம் வந்து சதுப்பு நில காடுகள். சதுப்பு நில காடுகள் எங்க இருக்கு? யாரு தெரியுமா? சதுப்பு நிலம்னா என்ன? சதுப்பு நிலம் தெரியாது. சதுப்பு நிலம் விசாரணை புதுப்பேட்டை, பூரி, ஸோ அப்படியெல்லாம் அந்த காடுகளில் வந்து இந்த கடலோர பகுதிகளில் இருக்கு சதுப்பு நிலம், சேட்டு சதுப்பு நிலம் அப்படின்னு இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து சுனாமி டைத்தில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சுனாமி வந்து அது பாதுகாப்பு சதுப்பு நிலம் தான். ஸோ நமக்கு வந்து இங்கே நீர் ஏரி 57%. அவ்வளோ ஏரியோட நாடு எந்த நாடு சொல்லணும்? ஏரிகள் கிடைத்த அதிகமான கிடைத்த நாடு எது? ஸ்வீடன். இதே மாதிரி வல்கானிக் கரப்ஷன் உருவாக்கிய லேக்ல வந்து கேள்வி ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணீரும் அவங்க கிளீன் பண்ணிக்கலாம். அந்த லேக் இதை பற்றி இந்த ரிவர் பற்றி சொல்லணும்னா இந்த ரிவர் இஸ் எல்லா இடத்துலையும் ஆறு அதை படிக்கணும்னா எக்ஸசைஸ் புரியல் ஏரி அறிவு எல்லாமே தெரிஞ்சால் தான் அந்த நதியை படிக்க முடியும். நதி எல்லாத்தையும் சேர்ந்து தான் அது ஒரு சொல்லி சோஷியல் மேனேஜ்மெண்ட் எல்லாமே அது வரக்கூடிய தான். இப்போ நதிகள் வந்து மலையிலிருந்து உருவாகுது. எல்லா நதிகளுமே மலையிலிருந்து உருவாகும் தெரியுமா? நதியினுடைய மூணா பிரிக்கலாம். அதுக்காக என்ன எப்படி தெரியும்? நதியை நம்ம படித்த மலையில் இருக்கு. அது நம்ம காவேரி வந்து நம்ம காவேரி இங்க வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது? கூர்க்கு காவேரிக்கு கூர்க்கு கர்நாடகாவில் ஆரம்பிச்சு அது என்ன ஆரம்பிச்சு அதுதான் மவுண்டன்
அதே மாதிரி நமக்கு வந்து பெனின்சுலா ரிவர், ஹிமாலயன் ரிவர் ரெண்டா பிரிக்க முடியாது. ஹிமாலயன் ரிவர் வந்து இப்போ அதிகமாக பேசப்படுற ப்ராப்ளம் இந்தியா பாகிஸ்தான் என்னது? அதில் எந்த நதி பற்றி பேசுறாங்க? அது அது வந்து ஹிமாலயன் தான். அது வந்து பெரிய ரிவர். பெரியனா வருஷமா தண்ணி வரக்கூடிய தண்ணினா பெரிய ரிவர். வருஷத்துக்கு நடுவில் வந்து அது எதிர்ப்பு ரிவர் சொல்லுவோம். அது மாதிரி மவுண்டன் ரிவர், அப்புறம் வந்து கோலாய் ரிவர், அர்பன் ரிவர். அர்பன் தான் நம்ம திருச்சியில் வாய்க்கால் கட்டி இருக்காங்கல்ல, அது மாதிரி அர்பனைஸ் பண்ணுறது. அது அதனுடைய போக்கை மாற்றி எடுத்து அர்பனைஸ் ரிவர் அப்படிங்கிறது. கோலாய் ரிவர், அர்பனைஸ் ரிவர். அது இப்போ இதில் வந்து நீர் சுழற்சின்றது நான் சொன்னேன் 4 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி தண்ணியை இந்த தண்ணியை கொஞ்சமாக பெருக்கி இன்றைக்கு நமக்கு வந்து நதியாக நம்மளுடைய படிப்பாறைகளாக நீர்வீழ்ச்சிகளாக நம்ம கிடைக்குதுன்னா அந்த நீர் சுழற்சி வாட்டர் சைக்கிள் அப்படின்னு. வாட்டர் சைக்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமது ஒன்று வந்து வாட்டர் வேஸ்ட் ஆகாது. ஏன்னா லைஃப் சைக்கிள் அதிகம். அது வந்து வேஸ்ட்டாக ஃபீல் பண்ண முடியாது. வாட்டர் ஒரு பக்கம் மாறிட்டே இருக்கும். அதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அதுதான் நீர் சுழற்சி. ஒன்று வந்து எவாபரேஷன், அப்புறம் எவாபோ டிரான்ஸ்பிரேஷன். எவாபோ டிரான்ஸ்பிரேஷன் நீராவியாக மாற்றுறது. மரங்கள் என்ன செய்யுது? மரங்கள் நிலக்கடியிலிருந்து நீரை ஊற்றி கணக்கு யூஸ் பண்ணிட்டு மீறிய நீராவியாக எவாபோ டிரான்ஸ்பிரேஷன் அதை மேலே அனுப்புது. அது மேலே போய் மேகமா மேகமா இப்போ மேகம் வளரும் போது எப்படி இருக்கும்? மேகம் கருத்துருக்கு கருப்பா இருக்கு. ஏன் கருப்பா இருக்கு? நீங்க விஞ்ஞானத்தில் எடுத்துக்கிறீங்க கருப்பா இருக்கு. கருப்பா ஏன் இருக்கு? வெள்ளையா இருக்கு. கருப்பா இருக்கு. கரெக்ட் இருக்கா? அங்கே இருக்க சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் அதுல போய் வாட்டர் பேப்பர்னா அதோட அக்யூமுலேட் ஆகி அந்த வெயிட் அதிகமாகி கிராவிட்டி மூலம் கிராவிட்டி நீரா அதுதான் நீர் சுழற்சி. நீர் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த அந்த நேரத்துக்கு பேர் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அனைவரும் நேரம். தமிழ்ல இருக்குன்னு தெரியல. கிம்லஸ் அண்ட் கியூலோலிபஸ் கிளவுட். கிளவுட்ல கேட்டிருக்கு. அதுல கிம்லஸ் அண்ட் கியூலோலிபஸ் கிளவுட் ஆமானா தான் மழை வரும். நம்ம ஊர்ல எப்படி சொல்லுவாங்க? எப்படி கண்டுபிடிப்பாங்க மழை வருது? முன்னாடி காத்தடி அதிகமாக காத்தடித்தா அது பழமொழி. ஆணைய பாட்டியாரு ஆணைய உள்ளாரு அது போல அது எப்படின்னா நம்மளுடைய மனுஷன் கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் சேர்ந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கார் டயர்டாக இருக்கிறதுனா கார்பன் டை ஆக்சைடு மெயின் ஆகிறதுனால கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. அதனால இப்போ மழை வந்து ஒரே நாள் தான் அதிகமாக பெய்யுது. நம்ம 10 நாள் மழை ஒரு நாள் பெய்யுது. அதனால என்ன நன்மை? என்ன ஒரே நாளில் 10 நாள் மழை பெய்யுது. என்ன நன்மை? தண்ணீரை அதிகமாக தண்ணி இந்த கடலுக்கு போயிடும். நம்மளுடைய நிலத்தடியிலிருந்து தண்ணி போகாது. அது நிலத்தடியிலிருந்து தண்ணி போனால் தான் மழை பெய்யுதுதான் வந்து நன்மை. நம்முடைய காலையில் தண்ணி வரையலாம் நம்ம நிலத்தடி பயிர் செய்யும். நிலத்தடியிலிருந்து மழை முக்கியம், ஆறு முக்கியம். அதில் வந்து 30% ஆக மாட்டாங்க. 100 மில்லிமீட்டர் மழை பெய்தா அந்த ஏரியாவில் மினிமம் 30 மில்லிமீட்டர் அந்த தண்ணி வந்து நிலத்தடியிலிருந்து போகும். அது போகலைன்னா நம்ம ஏதோ Cascadian mountains, alpine mountains, entire Europe alpine glaciers தண்ணி வருது. அது மாதிரி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிளேஷியர் ஏற்படுது. ஸ்வீடன் அந்த மாதிரி இடத்துல கிளேஷியர் இருக்கும். அந்த மாதிரி டிராபிக்கல் கண்ட்ரீஸ்க்கு
நம்ம நம்ம கிருஷ்ணா, கோதாவரி, காவேரி, தாமிரபரணி இந்த நதிகள்லாம் வரதுக்கு ஆரம்பிச்சது வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் இந்த மாதிரி அதில் ஆரம்பிக்குது. அதில் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா ஸ்ப்ரிங்ஸ் தான் என்ன யாராவது பார்த்தீங்களா? நீர் ஸ்ப்ரிங் எங்க ஒரு சின்ன உடை பெரிய உடையாக வரும், பெரிய உடை இன்னொரு பெரிய உடையாக மாறும், அது வந்து ட்ரிபியூட்டரியாக மாறும், ட்ரிபியூட்டரி மெயின் ரிவராக மாறும். இதுதான் சிஸ்டம். இந்த ஒன்று நம்ம கேட்கணும்னா ஒரு இடத்துல நம்ம இடத்துல வந்து வீடு கட்டிட்டு வச்சுக்கோங்க, அந்த குளத்தை முடிக்கணும்னா அந்த தண்ணி இங்கே வராது. அந்த தண்ணி அங்கே போனால்தான் அடுத்த தண்ணி இங்கே போகும். ஸோ ஒன்னோட ஒன்று வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸ்ட்ரீம், செகண்ட் ஆர்டர், முதல் உடை, இரண்டாவது உடை, மூன்றாவது உடை எல்லாம் சேர்த்து ட்ரிபியூட்டரி, அது ஒரு ரிவராக மாறும். அது வந்து அப்ஸ்ட்ரீம். டெல்டா நம்ம டெல்டா ஐடியா வச்சு இந்த வச்சு இந்த ஐடியா டெல்டா டெல்டா தெரியும். டெல்டா இருக்கும். அதனால டெல்டா உருவாகணும்னா நதி வந்து பூமியிலேருந்து அதனுடைய மண்டலமனை தூண்டி கொள்ளணும். அது கொட்டா அது நம்ம வந்து 30 மில்லியன் இயர்ஸா கொட்டுறதுனால நமக்கு இன்னைக்கு நிறைய அரிசி நெல் சாப்பிட்டு இப்போ கொட்டுறது நதிக்கு வருது. ஏன்னா நம்ம நிறைய டேம் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த மண்டலமன் வராது. அதனால மண்டலமன் வரதுனால அரிசி கோதாவரியா இருக்கட்டும், கிருஷ்ணா இருக்கட்டும், கங்காவா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரைஸ் பவுலாக கூடாது. அது இல்லைன்னா நம்ம வந்து நெல் கிடையாது. இந்த காவேரியை பார்த்தீங்கன்னா காவேரி பேசிங்க கல் வந்து அந்த வெஜிடேஷன் வந்து அதனுடைய பேட்டர்ன் மாறும். நதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ட்ரிபியூட்டரி, அந்த 10 ட்ரிபியூட்டரி ஒழுங்கா இருந்தால் தான் அந்த நதி அதனுடைய உயிர் இருக்கும். நதி பேர் வந்து டைரிவர் டென்டி பேர் இருப்பாங்க. செத்து கொண்டிருக்கிற நதியாக தான் இந்தியாவிலே எல்லா நதிகளும் இருக்கின்றன. செத்து போயின நதியாக ஆரம்பித்திருக்கிறது சில நதிகள். உயிருள்ள நதிகளாக இல்லை என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. கல்லு மண்ணுடைய நிலைமைகள் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சர் மாறும். ஸோ இந்த ட்ரைனேஜ் டென்சிட்டி தான் நம்ம வந்து எவ்வளவு நிலத்தடி நீர் தண்ணி போகும், எவ்வளவு வேலை தண்ணி போகும் சொல்லிக்கலாம். எனக்கு நான் சொல்லிக்கிறேன், இந்த ஏரியாவில் இவ்வளவு தண்ணி, இவ்வளவு மழை பெய்ஞ்சா இவ்வளவு தண்ணி ரொம்ப போகும், நிலத்தடி நீர் போகும், இல்லாட்டி போகாது. இதை நம்ம பாதிப்பு 30% போக வேண்டிய தண்ணி வந்து 10% தான் குறைஞ்சிடும். 10% குறைஞ்சிட்டு இன்னும் 15 வருஷத்துல கோட்பாடு வந்து 10 அடியிலிருந்து 3 அடிக்கு போயிடும். இன்னும் 50 வருஷத்துல 3 அடியிலிருந்து 1000 அடிக்கு போயிடும். 1000 அடி நம்மளால ஓட முடியாது, தண்ணி கிடைக்கும். அதுதான் பிரச்சனை. நம்ம தமிழ் இலக்கியங்களையே படம் நிறைய பேர் நல்லா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க தமிழ்ல. காவேரி வந்து அம்மாவை இது பண்ணி சொல்லியிருக்காங்க. மழை நம்மளை ஏமாத்தினாலும் நம்ம ஆறு ஏமாத்தாது. ஏன்னா அதுக்கு கீழே பேசிடுவோம் முடியும், கிரவுண்ட் வாட்டர் ஸ்ட்ரக்சர் பேசிடுவோம் முடியும். நம்ம காவேரியில் இன்னைக்கும் தண்ணி இல்லைன்னா டாட் இருந்தா நம்ம 10 அடிக்கு போகணும்னா தண்ணி இல்லை. ஏன்னா மேலே இருக்க தண்ணி வந்து நீராவியாக போயிடும், கீழே இருக்க தண்ணி அப்படியே இருக்கும். ஸோ சில பேர் அந்த காலத்தில் வைகை வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து வைகை நதிகள் தான் பண்ணிட்டாங்க. நம்ம பெரியார் வந்து ஒரு ஸ்டேட் கிரீக்கெல்லாம் வந்து நம்ம வியாபாரம் பண்ணிட்டாங்க. நதி இருந்ததுனால தான். நதி என்ன அந்த காலத்தில் கர்நாடக காலத்திலே சேர சொல்ல மாட்டேங்க காலத்திலே எல்லாம் போயிருக்கு. மருதம் நீதி உள்ள மருதம் பாலை பாலைன்னு பாலை நமக்கு நதியை கடந்தான் அந்த காலத்திலே தமிழர்கள் மருதம் பிடிச்சிட்டாங்க. நதியை பாதுகாக்கிறது நதியை பற்றி இல்லாத சொல்லி நடந்தால் பாடி காலையே நீங்கள் 68 படம் பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லியிருப்பாங்க. இளங்கோவடிகள் பாட்டு காவிரியுடைய மருத்துவத்தில் பாடியிருக்காரு. ஒரு லைன் அந்த காலத்தில் தமிழ் பேசுகிற தாமரபரணி வந்து அவ்வளவு தாமரை என்ன
அந்த தண்ணியில் அவ்வளவு காப்பர் இருக்கு. ராக்லேருந்து அந்த தண்ணி அடிச்சு போடுறதுல காப்பர் வந்து அந்த தண்ணியில் நிறையா அது டிசால்வ் ஆகி நம்ம குடிக்கும்போது டேஸ்ட் அது போகிற தண்ணி டேஸ்ட் அதிகமாக போயிருக்காங்க. ஏன்னா அதனுடைய வரக்கூடிய அந்த உலோகங்களும் கைமண்டலிருந்து அந்த வரக்கூடிய நீரை மாற்றுகிறது. அதை பற்றி அடுத்த இருந்தாலும் நீங்க உங்களுடைய சுற்றுப்புற சூழல் நீங்க யாரோட கலந்துக்கிறீங்களோ உங்களுடைய குணம் மாறிக்கொண்டே இருக்கும். நல்லவரோட பண்ண நல்லவராக மாறிக்கிறீங்க. இந்த மாதிரி மலைகள் மேலே வரும்போது ஒன்றா தான் இருக்கும். எந்த மலைகளிலோ எந்த கட்டிகளோ அதை பொறுத்து அதனுடைய தன்மை மாறிக்கிறது என்பதை அந்த காலத்திலே வள்ளுவர் வாயில் சொல்லியிருக்கிறார். அதனால தண்ணீரை வந்து நீங்க வந்து அந்த காலத்திலிருந்து தண்ணீரை பற்றி முக்கியத்துவத்தை அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம அதை சொல்லிக்கிறதே இல்லை. அப்பவே வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னா சர்ஃபேஸ் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் ரெண்டு மக்கள் முக்கியத்துவம் அப்பவே சொல்லியிருக்காரு. நமக்குலாம் தெரியாது. ரெண்டு வாட்டரும் நல்ல மலைக்கோட்டை மாதிரி இருக்கிற மணல்கள் போட்டுக்கிட்டாங்கல்ல அது மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்குன்னா வந்து நிலக்கட்டியும் சர்ஃபேஸ் வாட்டர் வாட்டர் சொல்லியிருக்காரு. அப்பவே மழை கொடுக்கவும் செய்யும் கெடுக்கவும் செய்யும். கெடுக்கிறது நல்லா செய்யும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா நமக்கு வந்து வெள்ளம் வருது. வெள்ளம் வருது. வெள்ளம் ஏன் வருது? அதிகமாக வருது. நம்மளால என்ன நம்ம என்ன செய்ய வெள்ளம் தண்ணி வருது. நீங்க கோவம் என்ன செய்யணும் நம்ம கற்றுக்கணும். யாராவது ஒரு டீச்சரோ லெக்சரோ அம்மா லட்சம் தான் நேரம் வர முடியாது. வெளியில போய் ரொம்ப நேரம் கற்றுக்கணும். இவருக்கு அந்த மாதிரி கோவம் தான் நிறைய தண்ணி வரும்போது வெளியில விடுறதுக்கு வந்து இடம் வேணும். அதுதான் அது வந்து அது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இடம் வேணும். நம்ம விட்டுருக்கோமா? அதுவே தான் விட்டுக்கணும். அது நம்மளே அதை பிளட்டை அதிகமாக்கணும். நம்மளுடைய செயல்கள் நதிகளை கோவப்படுத்திக்கிறது. நம்ம நினைக்கிற நம்ம தண்ணியை கண்ட்ரோல் பண்ணாங்க. நம்ம டெய்லி என்னாச்சு? வெளியில் எல்லாத்தையும் நீக்கி போச்சு. ஏன்னா எல்லாத்தையும் அனுப்ப பண்ணாங்க. தண்ணி வந்து அதுக்கு அதெல்லாம் ஒரு பிளட் பைப் வச்சுருக்கு. அது அதிகமாக வந்து அதை கொட்டிக்கும். அதை கொட்டதுக்கப்புறம் அந்த மண் வந்து விடா பண்ண மாதிரி மண் வந்து நமக்கு சக்கையில் இடம் மாறிடும். பாரதியார் இதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நதிகளுடைய எதுவும் நேஷனல் இன்டகிரேஷன் ரிவர் லிங்கிங் பற்றி அவர் அடிக்க சொல்லியிருக்காரு. பயிற்சி செய்யணும். எக்ஸசைஸ் எந்த வாட்டர் இருக்கணும் அதான் திருப்பி விட்டா எங்கெங்க வந்து நமக்கு வந்து தண்ணி இல்லையோ மழை பெய்யலையோ வறட்சியோ அங்கெல்லாம் தண்ணி வரும்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க தான் சயின்ஸ் படிக்காமலே பாரதியார் ரிவர் லிங்கிங் பற்றி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம தமிழ் லிட்ரேச்சர்ல இருக்கு. நீங்க படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு. சாரி ப்ரொடெக்ஷன் வேற மாதிரி படிக்க முடியாது. ஆரம்ப காலத்திலிருந்தே நதி உருவாகிறது வந்து டெக்டானிக் ஆக்டிவிட்டி என்று சொல்லுவாங்க. நம்ம தட்டுகள் நம்ம உலகம் வந்து தட்டுகள் 7 மில்லியன் தட்டுகளாலும் 14 சின்ன தட்டுகளாலும் மாட்டோம். ஏஷியன் பிளேட், யூரேஷியன் பிளேட், அமெரிக்கன் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பிளேட் ஹிமாலயா எப்படி உருவாகுது? ஏஷியன் பிளேட், யூரேஷியன் பிளேட்டும் மோதிக்குது. இப்படி மோதும் போது ஒரு பிளேட் கீழே போகுது, ஒரு பிளேட் மேலே போகுது. அதனால ஹிமாலயா இன்னும் மேலே மேலே போயிட்டே இருக்கு. அதான் நம்ம ஹிமாலயாவில் எடுத்து வந்துருக்கோம். வந்துட்டே இருக்கு. ஏன்னா அது டெக்டானிக்கலி ஆக்டிவ். ஸோ அதனால மாறும் போது நமக்கு வந்து நீர்நிலைகள் மாறி ஒரு சின்ன ஐலாண்ட் காலையில ஹேமாவதிக்கு பக்கத்தில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பறவைகள். நதி வந்து நமக்கான சொந்தமில்லை, பல்லுயிர்களுக்கும் சொந்தமானது. அது வந்து நம்ம வந்து நம்ம தண்ணியை நம்ம எடுத்து அசுத்தப்படுத்துறோம். அதுதான் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ். அது ஈக்குவல் சொன்னாங்க. நதி அதனால என்ன செய்யுது? எக்ஸஸாக இருந்தால் அடிச்சு கீழே குடிக்குது, எரோஷன் ஆகுது, அரிப்பு ஏற்படுது, திரும்ப வந்து சமநிலைப்படுத்துது. அதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கும். அதை நம்ம வந்து இஷ்டப்படிக்கிறோம்னா அது நடக்காது. அதனுடைய பல்லுயிர்கள் இருக்கிறது இன்புட் மேட்டர், அவுட்புட் மேட்டர், எனர்ஜி எல்லாம் இதில் உண்டு. எப்படின்னா நமக்கு மழை வருது, அது ஸ்னோ பனிப்பாறைகள் தண்ணி குடிக்குது. அவுட்புட் என்ன? எவாபரேஷன், எவாபர் டிரான்ஸ்பிரேஷன். இது ஒரு சிஸ்டம். அதுக்கு வந்து நம்ம சாப்பிட்றோம், எனர்ஜி வருது, கழிவுகளை அகற்றுறோம். அதே மாதிரி நதிக்கும் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் என்ன செய்யுங்க? அவுட்புட்டை மாற்றுறதுனால என்ன செய்யுது? ஒரு இடத்துல மழை பெய்யுது,
மழை பெய்ஞ்சாலும் ஒரே நாள் பெய்யுது, வெள்ளம் வருது, இதெல்லாம் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்காங்க. நம்ம மாற்றிக்கணும். நம்ம இந்த குடியிருப்பு இருக்கிறதுனால தண்ணி என்ன செய்யுது, மழையிலேருந்து நம்ம பம்ப் பண்ணாமலே வாட்டர் ஓடிக்கும். குடியிருப்பு இருக்கிறதுனால அதில் நீட்டாக எவாபரேஷன் கதிர்வீச்சினால எவாபரேஷன் வெப்பநிலை மாற்றம் இருக்கிறது. இந்த நதி வந்து வேலை செய்யும். நடுவில் ஏதாவது மாற்றிட்டீங்கன்னா வேலை செய்யாது. இந்த நதி வந்து பாலாடைக்கு போயிடும், உயிருக்கு போயிடும். சிஸ்டம் சொல்லுவோம். ஏன்னா கல்லூரியில் இப்போ உலக ஹிமாலயில் போயிருக்கீங்கன்னா ஹிமாச்சலுக்கு பக்கத்தில் போனீங்கன்னா கங்கோத்திரியில் ஒரு ஃபிஷ் இருக்கும். இப்போ நீங்கள் இதே வந்து டவுன் ஸ்ட்ரீம் வந்து ரிஷிகேஷ் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு 30 ஃபிஷ் இருக்கும். ஒரு தண்ணியுடைய நியூட்ரியன் அதனுடைய சத்து தண்ணிக்கு ஏற்ப அங்கங்கே ஒரு ஸ்பீஷிஸ் இருக்கும். அதுக்கு பேர் நம்ம பீஸ்போர்ட் ஸ்பீஷிஸ் இருக்கும். என்னைக்கு அந்த ஸ்பீஷிஸ் வந்து இல்லாமல் போகும் அப்போ வந்து நம்ம வந்து நதிகளை அசுத்தப்படுத்திவிட்டோம். ஏன்னா உலக நதிக்கும் உலகம் பீஸ்போர்ட் ஸ்பீஷிஸ் சிக்னேச்சர் இருக்கும். நமக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். நம்ம அம்மாவை சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். நம்ம அதை மாற்றிட்டோம்னா என்ன செய்யணும், நம்மளுடைய ட்ரெடிஷன் போயிடும். அதுக்கு நம்ம வீட்டில் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம செய்முறைகள் நம்ம பெரியவர்கள் செஞ்சால் நம்மளும் செய்யணுங்கிறாங்க. அதே மாதிரி நதிக்கும் ஒரு கீஸ்டோன் ஸ்பீஷிஸ் ஒன்று இருக்கும். ஒரு பிளான்ட்டுக்கும் ஒரு இடத்துல தான் இருக்கும். அது எப்போ படிச்சுனாலும் அன்னைக்கு அந்த நதி வந்து செத்து போயிடுச்சு இருக்கும், மாசுபட்டு தான் இருக்கும். அதே மாதிரி வாழ்விடம் வந்து மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இந்த மைக்ரோப்ஸ் இருந்தால் தான் அவங்களுடைய மைக்ரோ பிளான்ஸ் இருக்கும். மைக்ரோ பிளான்ஸ் இருந்தால் தான் ஃபிஷ் சர்வை ஆகும். ஃபிஷ் சர்வை ஆனால் தான் அந்த இடத்துல ஈகோசிஸ்டம் நல்லா இருக்கும். ஒன்று நீங்கள் பேமெண்ட் படிச்சிருக்கீங்க, ஈகோசிஸ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கீங்க. மேலே வந்து ஒரு பெரிய அனிமல் இருக்கணும்னா அனிமல் வந்து அடுத்த அனிமல் சாப்பிடணும், அனிமல் சாப்பிடணும். ஸோ அந்த நுண்ணுயிர்களை ஆரம்பிச்சு கழுத்து சிங்கம் வரைக்கும் அது போகும். அதுதான் ஈகோசிஸ்டம் பிரமிட் சொல்லுவோம். அந்த பிரமிட் சிஸ்டம் வந்து நதிகளில் இருக்காது. நம்ம சிஸ்டம் அதனால மண்டல் போகக்கூடாது. இப்போ நம்ம டேம் கட்டத்தால் என்ன செய்யுது, நம்ம கங்கோத்திரியில் வரக்கூடிய தண்ணி வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு நியூட்ரியன்ட் கொடுக்க மாட்டேங்குது. இப்போ வெஸ்ட் பெங்காலில் இருக்க அக்ரிகல்ச்சர்லாம் நம்ம அதிகமாக குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா இந்த தண்ணிக்கு போயிட்டு நியூட்ரியன்ட் வரல. அதே மாதிரி நம்ம காவேரியில் வெள்ளம் வந்தால் தான் தண்ணி வருது, இல்லாட்டி வரல. அதனால நியூட்ரியன்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஹெட் வாட்டர் முக்கியம். தலைக்கு நம்ம வந்து நீர் ஸ்ப்ரிங்காக இருக்கணும், இல்லாட்டி கிரேட்டாக இருக்கணும், இல்லாட்டி கிளேஷியராக இருக்கணும், பனிப்பாறையாக இருக்கும். இது எல்லாமே இந்த அதனால தான் வந்து மழை பெய்யா தான் தண்ணி வருங்கிறதுனால தான் இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மழை பெய்யாட்டியும் அது தண்ணி வரும். எப்படி வரும்? நீர் ஊற்றுகளால் அது வரும், நிலத்தடி நீர்களால் அது வரும். அப்போ தான் அந்த நதி வந்து நீரோட நதியாக நினைக்கிட்டே இருக்கும். என்னைக்கு அந்த சிஸ்டம் நின்று போகுதோ அன்றைக்கி நதி வந்து இறந்த நதியாக கருதப்படுகிறது. நுண்ணுயிர்கள் சாக முடியல, அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த தண்ணியில் நம்ம வர வேண்டிய டிசால்வ் நியூட்ரியன்ஸ் அப்படிங்கும், அது கிடைக்காம போயிடும். நம்ம அந்த தண்ணியை குடிக்கும் போது எப்படி இருக்கும்னா, நம்ம லேபில் நீங்கள் டிஸ்டில் வாட்டர் குடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம டிஸ்டில் வாட்டர் நம்மளால குடிக்க முடியல. ஏன்? அதில் வந்து அயானிக் இல்லை. அந்த அயானிக் இல்லாதனால நம்ம வந்து டிஸ்டில் வாட்டர் குடிக்க முடியாது. நம்ம ஏன் நன்மை அப்படின்னா அயனிகள் இருக்கு, கால்சியம் பைகார்பனேட் அப்படிங்கிற அயனிகள் நம்ம இருக்கிறதுனால அதை குடிக்க முடியும். டேஸ்ட் physics even we part density and buoyancy physics buoyancy எவ்வளவு நீர் இருக்கு அதன் மூலமா அது வந்து ஆட்டோமேட்டிக் பிரின்சிபல். ஒரு பொருள் தண்ணீரை இழக்க வேண்டும் என்றால் கப்பல் பண்றது buoyancy ஆகும். ஸோ அந்த ரிவர்லேருந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு டென்சிட்டி அளவு தன்மையும் தன்மையும் இருக்க வேண்டும். அப்போதான் நதி ஒரு இடத்திலிருந்து ஒரு பொருளை அடுத்தவர்களுக்கு கொண்டு செல்ல முடியும். பிசிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ரிவர் சிஸ்டம். நதி எப்படி வந்து பொருட்களை கடத்துகிறது ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு விலங்குகளே நமக்கு அடக்கம் செய்து நம்ம காவேரியினுடைய நீளம் என்ன, எவ்வளவு தூரம் கடந்துள்ளது? கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர். கங்கா 1200 கிலோமீட்டர். அவ்வளவு தூரத்துக்கு அதனுடைய மண்டல் மண்டல கொண்டு வருதுன்னா அது இந்த காரணம். மழைக்காலத்திலிருந்து நம்ம பூங்குவார் வரைக்கும் கொண்டு செல்லக்கூடிய தகுதி அது இருக்குன்னா சொல்யூஷன். அப்புறம் ட்ராக்ஷன். ட்ராக்ஷன் என்பது இங்கே போகும். ரொம்ப பெருசாக இருந்தால் பதினாறு மூவ் பண்ண முடியாது, இதுக்கே போகும். ட்ராக்ஷன் கரைக்கு கொண்டு போகும். கெமிக்கல் இருக்குது, பயாலஜிக்கல் இருக்குது. கரைக்கு அதனால நம்ம தண்ணியை குடிக்கும்போது நேராக இருந்தால் குடிக்க முடியல. அந்த கடலை குடிச்சோம். அப்படி குடிக்கும்போது நம்ம தண்ணியோடைய டேஸ்ட் எப்படி வருதுன்னா டிசல்யூஷன் டிசால்வ் அயன்ஸ் அயனிகள் இருக்கிறதுனால ஊர்லேருந்து அந்த அயனிகள் எடுத்துக்கிறது நம்ம காவியில்
அது டைனமிக் சிஸ்டம். அது ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை அகற்றும். அப்படி அகற்றும் பொழுது நமக்கு இப்போ நன்மையை செய்யும் இருக்கு. லெஃப்ட் லைன்லையும் வேறு இடத்துல எங்கே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ அந்த நம்பரை யூ அப்யூஸ் த சிஸ்டம், இட் வில் அப்யூஸ் யூ இன் ஃபியூச்சர். பயாலஜிக்கல் மெத்தட் அப்படின்னு மூணு விதமாக அதனுடைய வானிலை எழிதல் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. வானிலை எழிதல் அப்படின்னு இந்த அயனிகள் நமக்கு வந்து கேட்டையான் அயனியான் டிகிரியில் வச்சுருக்கீங்க. பாசிட்டிவ் அயன், நெகட்டிவ் அயன், நியூட்ரல் அயன், அப்புறம் நியூட்ரியன்ஸ், பாஸ்பேட், நைட்ரேட், சிலிகேட், நியூட்ரல் அயன். இப்போ ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் அது வந்து சில நியூட்ரியன்ஸ் வேணும். சிலிகேட் சில ஓஷனில் கடலில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு டிசால்வ் ஆகி அந்த அயனிகள் இருக்கிறது ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் அவ்வளோ நிறையா. எவ்வளோ ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் அதிகமாக இருக்கோ அவ்வளோ நண்டுகளும் பிரான்களும் மீன்களும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க சாப்பிட்டு தான் வளரும். ஸோ அது வந்து ரிவர்ஸ் நிறைய இந்த வண்டல் மண்ணை எடுத்து நம்ம டெட்டால் கொண்டு கொண்டு வரதில்லை, நம்மளுடைய கடல்களுக்கு கொண்டு போயிடும். அதனால கடலில் யாரும் மீன் பிடிக்க 10 கிலோமீட்டர் எவ்வளோ போவாங்களா? யாரும் கடலில் போயிருக்கீங்களா? கடலில் எப்படி போயிருக்கோம்? கடலில் நடுக்கடலில் 10 கிலோமீட்டர் கடலோரமாக இருக்கக்கூடிய 4-5 கிலோமீட்டர்னா மீன்கள் அதிகமாக இருக்கும். அதை தாண்டி போயிட்டா அதுவும் ஒரு பாலைவனம் இருக்கும். ஏன் அப்படின்னா நதிகள் கொண்டு வருகின்ற வண்டல் 38,000 மீட்டருக்கு per second போகுது. அதை எப்படி மெஷர் பண்ணுவோம்? ஒண்ணுமே இருக்காது. நாங்களே கட்டையை போட்டு பூமியில் போய் போட்டு உட்கார்ந்து நாங்களே செட் பண்ணி 10 வருஷம் ரிசர்ச் பண்ணுவோம். 6 PhD அதில் ஒர்க் பண்ணுவாங்க. அதே இடத்துக்கு வருஷம் போவோம், 3 மாதம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணாலும் டேட்டா கிடைக்கும். டேட்டா கிடைச்சுன்னா கவர்மெண்ட் பிளான் பண்ண முடியும். நம்ம என்ன இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து போய் செலவழிக்க முடியாது. இந்த மாதிரி ரிசர்ச் பீப்புள் அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஆளுங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு யார் என்தூசியஸ்ட் இருக்கா அவங்க கிளேஷியருக்கு வந்து மேல நதி ஓடும். பனிக்கட்டிகளுக்கு மேல நதி ஓடும். மழையிலேருந்து கீழே போகிறது 2 நாள், அங்கேருந்து நதியை கிராஸ் பண்ண 2 நாள், அங்கே போய் வேலை பார்க்கறதுக்கு 3 மாதம். நீ என்ன சமைக்கணும், நீ என்ன குக் பண்ணணும், நீ என்ன வேலை பார்க்கணும், நீ என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்ணணும். அந்த மாதிரி உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் பிஹெச்டி பண்ணி அவங்களுடைய டேட்டாலாம் கவர்மெண்ட்டுக்கு போய் கவர்மெண்ட் நீங்கள் வந்து நிறைய மார்க்கிங் ஸ்டேஷன் வச்சு எவ்வளோ தண்ணி வருது இண்டஸ்ட்ரியில் பியாஸ் ஸ்டேஷனில் பண்ணியிருக்கோம், விசாரத்தில் பண்ணியிருக்கோம், ஹூக்ளியில் பண்ணியிருக்கோம், கோதாவரியில் பண்ணியிருக்கோம், காவேரியில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் இருக்கும். கிளேசியரில் போய் மேலே ஏற ஒட்டி 5500 அடி ஏறின ஒட்டி இந்த மாதிரி பார்க்கணும். நீண்ட பள்ளத்தாக்கு, அதுக்கு மேலே வந்து ஸ்னோ வரைக்கும் காலையில் மத்தியானம் அது மெல்ட் ஆயிடும். தெரியாமல் காலை வச்சுட்டீங்கன்னா 100 அடிக்கு கீழே போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி இன்னைக்கு அவங்கெல்லாம் வந்து பேராசிரியர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் இந்தியாவிலும் ஜெர்மனி, யூகே போன்ற நாடுகளிலும் இந்த மாதிரி யார் வந்து துணிவோடு செயல்முறை செய்ய வேண்டும், கான்சன்ட்ரேஷன் பண்ணி என்னால் முடியும் அப்படின்னு செய்கிறாங்களோ அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி பண்ணோம்னா இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு இருக்காங்க. ஆனால் கஷ்டப்பட்டாதான் இப்போ பெர்ஸ்பிரேஷன் 90%, லக்கு 10%, இயற்கை சிந்த வேண்டும்னா உழைக்க வேண்டும். ஸோ அதுக்கு தான் இந்த கடைசியாக இந்த ஸ்லைடை காமிச்சு இந்த மாதிரி இதில் வந்து 10 பேருமே இந்த கேஷன் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த இடத்துல பாத்ரூம் இருக்காது, நெட் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் டிட்டர்மினேஷன், நானும் சாதிக்க வேண்டும். அதாவது சாதிக்கணும்னு நினைச்சா
எங்கே இருந்தாலும் சாதிக்கலாம், எப்படி இருந்தாலும் சாதிக்கலாம். படிப்பு லேடிஸுக்கு எவ்வளோ ஃபெலோஷிப் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ரிசர்ச் கவர்மெண்டாக இருக்குது, அது தனியாக செக்ஷனே இருக்குது. நீங்கள் மட்டும் பிஹெச்டி பண்ணீங்கன்னா 22 வயசு 45 வயசே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண கவர்மெண்ட் எவ்வளோ 50,000 ரூபா மாதம். இதாக இருக்கலாம், உங்களுக்கு தேவையில்லாத இருக்கலாம், ஆனால் நாட்டுக்கு தேவையில்லை. நாட்டுக்கு தேவை இதை பற்றி ஆராய்ச்சி செய்ய ஐஐடி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, எல்லாத்தையும் பிஹெச்டி, இன்ஸ்டியூட் ஆஃப் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வைக்காண்டி தான் நான் இந்த ப்ரெசன்டேஷன் கொடுத்தேன். ஏன்னா இதில் பாதி பேர் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அது நிறைய பேர் இருக்காது. ஆனால் இதன் மூலமாக வழிமுறைகள் இருக்கின்றன, எவ்வளவு செய்யலாம். நான் வந்து பாட்டனி படித்தேன், என்னால் ரிவரில் ஒர்க் பண்ண முடியாது. நான் மேக்ஸ் படித்தேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன், ரிவரில் ஒர்க் பண்ண முடியாது. ஆனால் எல்லாருக்கும் தண்ணீர் தேவை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணும், மாடலிங் வேணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேணும், மிஷின் லேர்னிங் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் இந்த ரிசர்ச் டெவலப் ஆகும். நாங்கள்லாம் ஆகிடும். ஆனால் எங்கள் தங்கத்துக்கு இன்டர்நெட் கிடையாது. நாங்கள்லாம் ஒரு டயக்ராம் போனோம்னா முதல்ல வரையணும், அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் பண்ணணும், அதனால எல்லாம் திரும்ப அடிக்கணும் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரே ஒரு லேப்டாப்பில் போட்டு நாங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்தோம்னா நாங்கள் நேராக போய் லைப்ரரியில் உட்காந்து ஒரு ரிசர்ச் ஒர்க் படிக்கிறதுக்கு 3 நாள் ஆகும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் இன்டர்நெட்டில் ஒரு செகண்டில் படிக்கிறதில்ல, பார்க்கணும். அப்போ நாங்கள் படிப்போம். ஸோ இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் ஒளி விளக்கில் இருக்கின்றன. எங்களை விட இன்னும் நன்றாக வேலைகளும் நினைத்து வர வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாட்டிலே முடிகிற நதி எதுன்னு சொன்னாங்க. தாமிரபரணி ஏன் பேர் வந்துச்சுன்னு சொன்னாங்க. தாமிரம் இருக்கு, அது என்ன இங்கிலீஷ்ல சொன்னாங்க, காப்பர், அந்த இது சொன்னாங்க. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுட்டீங்க. ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ஆனால் விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ யாருடன் சேர்கிறோமே அதுவாக ஆகிறோம். இப்போ நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நல்லவங்களா இருக்கும், தீய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் வித்தியாசமாக விலகி போயிடும். அதனால தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேருங்கிறாங்க. ஸோ நதிகள் அங்கு எந்த நிலத்தில் விழுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நீரினுடைய சத்து மாறுகிறது. அதனாலதான் அந்த நீரில் செய்கிற பொருட்கள் அந்த டேஸ்ட் இருக்கும். மணப்பாறை முறுக்குக்கு ஏன் அந்த டேஸ்ட்? எல்லா இடத்துலையும் ஒழுங்கு பண்றோம். அந்த ஊர்ல இருக்க மண்ணெல்லாம் விளைந்த நெல்லில் அந்த ஊரில் இருக்கும் நீரில் தயாரித்ததாலும் அந்த மணப்பாறை முறுக்கு ஃபேமஸ். ஸோ இப்போ அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. அந்த தனித்துவத்தை எது காப்பாற்றி கொண்டிருக்கிறது? அந்த நதிகளும் அந்த நீரும் அந்த நீரில் இருக்கும் அந்த அயன்ஸ், மினரல்ஸ், அதெல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அப்போ அவங்க சொன்னாங்க கங்கை, அப்புறம் காவேரி, கிருஷ்ணா, கோதாவரி எல்லாத்தையும் நம்ம ஏன் கோவில் கட்டியிருக்கோம்னு சொன்னாங்கன்னா அது ரொம்ப புனிதமானது. அதை நம்ம பாதுகாக்கணுங்கிற உணர்வை நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாங்க நம்ம மூதாதையர். ஸோ நம்ம கிடைத்திருக்கும் நிலத்தடி நீரை, நிலத்தடி நீர் இல்லைன்னா மழை வந்தாலும் நமக்கு நீர் கிடைக்கும்னா நம்மளால விவசாயம் பண்ண முடியாது, நம்மளால வாழ முடியாது. ஸோ நிலத்தடி நீரை காப்பாற்ற வேண்டும். அதுக்கு நம்ம மாசுபடாமல் காப்பாற்றிக் கொள்ளணும். நீரை மாசுபடாமல் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். 150 மில்லியன் வருடமாக நதிகள் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. 150 மில்லியன். ஆனா சில இப்பெல்லாம் அதால தன்னைத்தானே பாதுகாக்க முடியல. ஏன்? ஏன்னா நம்மளாம் என்ன பண்ணிட்டோம்? மாசுபடுத்திட்டோம். அதை ரொம்ப மாசுபடுத்திட்டோம். ஸோ தன்னைத்தானே அதை சுத்திகரிக்க முடியல. ஸோ நீங்கள்லாம் தான் வருங்கால இந்தியாவின் தூண்கள். ஸோ நீங்க நினைச்சா நம்ம மாசம் என்ன பண்ணலாம்? குறைச்சிடலாம். நம்ம நீர்வளத்தை காப்பாற்றலாம். எதை காப்பாற்றலாம்? நதிகளை காப்பாற்றலாம். நம்ம நீர்வளத்தை காப்பாற்ற முடியும். நதிகளை ஒட்டி தான் அந்த நாகரிகம் வளர்ந்தது. நீங்க சோசியல்ல படிச்சிருக்கீங்க. ஸோ
அதை வச்சுதான் அந்த ஊரே டெவலப் ஆகும். இப்பதான் நம்மளால போர் போட முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. முந்தியெல்லாம் நதிகளை வச்சுதான் அந்த ஊர் டெவலப் ஆகும், நாகரிகமே வளரும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நீர் ஓடிக்கொண்டே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏன் நீர் ஓடுது, நிக்காம ஓடுது ஏன் சொன்னாங்களா? ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம், கவனிக்கவே இல்லை. நானே நின்றுறேன், நீ ஏன் உட்காந்துருக்க பறக்காம? ஏன் பறக்காம உட்காந்துருக்கோம்? புதிய பிடிச்சாங்க அதை சொன்னாங்க. அவங்க மைண்டு கொஞ்சம் ஆர்டர்லாம் நம்மளுக்கு அவங்களுக்கு கொடுக்க முடியல. காலம் வரை பண்ணினா இன்னும் பெட்டராக இருக்கும். சாரி ஃபார் தட். அதாவது புவியீர்ப்பு விசையினால நதிகள் ஓடிக்கொண்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொன்னாங்க. நீ ரொம்ப டயர்ட் ஆகிட்ட, ப்ளஸ் உனக்கு இது தேவையில்லைன்னு நினச்சிட்டேன். ஆனால் அவ்வளவு தேவையானது. அவங்களுடைய 29 உழைப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது. அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்படுறாங்க. 34 PhDs உருவாகிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு சாதாரண வெளியிலேருந்து ஒரு ப்ரொஃபஸரை வந்து வர வைக்க முடியுமா? நம்ம ஸ்கூலுக்கு வர வச்சு பேச வைக்க முடியுமா? டெல்லியிலேருந்து ஒரு ரெனால்டு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரை வர வைக்க முடியுமா? கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை புரிஞ்சுக்கல. ஆனால் இது அவ்வளோ வேல்யூபிள் ஒன். அவங்க நம்மளுக்கு வந்து செய்தி கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றிக்குரிய விஷயம். சூரியன் இருக்கிறனால என்ன நடக்குதுன்னு சொன்னாங்க. சூரியன் இருக்கிறனால என்ன நடக்குது? எவாபரேஷன். என்ன எவாபரேஷன்? என்னது? ஆவியார். ஆவியாருனால நம்மளுக்கு மேகம் உருவாது, மழை வருவது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரெடிஷன் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மைக்ரோப்ஸ் அதெல்லாம் இருக்கிறனால தான் அந்த நீருக்கு சத்து இருக்குன்றது தெளிவாக சொன்னாங்க. ஒவ்வொரு ஈகோ சிஸ்டம் ஒழுங்காக இருக்கு. அது நீங்கள் சயின்ஸில் படிச்சிருக்கு. ஸோ நீர் நல்லா இருந்தால் தான் அங்கே மீனும் மற்ற உயிரினங்களும் நல்லா இருக்கும். மற்ற பிளான்ஸ் அங்கே தண்ணியில் வாழக்கூடிய பிளான்ஸ் நல்லா உருவாகும். அப்போ தான் நமக்கு ஈகோ சிஸ்டம் நல்லா இருக்கும். அப்படின்னா தான் நம்மளால சுவாசிக்க முடியும். ஆக்சிஜன் எங்கே கிடைக்கும்? மரம் இருக்கணும், எல்லா வளமும் நல்லா இருக்கணும். ஸோ இயற்கையை பாதுகாக்க வேண்டும். உங்களுக்கு நீங்க டேக் மெசேஜ் என்ன? இயற்கையை பாதுகாக்கணும், இருக்கிற நீரை காப்பாற்றணும், இருக்கிற மரங்களை காப்பாற்றணும், இருக்கிற மண்களை